டே 2ஓட ஃபர்ஸ்ட் மேட்ச் வாராப்பூர் விசஸ் உடையாண்டிப்பட்டி. இந்த மேட்ச்சுக்கு வந்து 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. 4 போல யூஸ் பண்ணும், ஒரு பவர் பிளே. உடையாண்டிப்பட்டிக்கு ஓப்பனிங் பேசுவேன் நம்ம கணேசன் கேகே பார்க்க முடியுது. டாஸை வின் பண்ணி வந்து வாராப்பூர் வந்து பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. வாராப்பூருக்கு ஓப்பனிங் பாலா நம்ம அருண். பவர் பிளே போட அருண் ஸ்ட்ரைக்ல, கணேஷ் நான் ஸ்ட்ரைக்ல, கேகே ஓவர்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன். டைமிங் அடிச்சு மிஸ் பண்ணியிருக்காங்க. முதல் வந்து அருமையான லென்த்தில் போட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க அருண். செகண்ட் ஒன் அதே டைமிங் லெக் பை டேக்கிங் டெலிவரி சொல்லலாம். டாட் பால் பேக் டு பேக் தொடச்ச 2 பால் டாட் பண்ணி போட்டுருக்காங்க அருண். தேர்ட் ஒன் எடுத்து அடிச்சுக்க சொல்லலாம். லெக் சைடில் போயிருக்கு. 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். குட் ஷாப். சிங்கிள் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அருமையாக த்ரோ விட்டுருக்க சொல்லலாம். ஒரு சிங்கிள். ஃபோர்த் ஒன் ஸ்ட்ரைக்கில் கேகே. பெரிய சட்டுக்கு முயற்சி. விக்கெட் அப்பீல் பண்ணுறாங்க. ஸ்டெம் லைனில் போட்டு ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க அருண். ஃபிஃப்த் ஒன் குட் ஷாட். எடுத்து அடிச்சிருக்காங்க நேருக்கு நேரு. லாங்கானில் போயிருக்கு. அங்கே ஒரு 6. இந்த டேவோட முதல் 6 பதிவு பண்ணுறாங்க கேகே. இதுவரை இந்த ஓவரில் ஸ்கோர் எதுவும் போகாமச்சு. அதான் இந்த நேரத்தில் ஒரு 6 பதிவு பண்ணி ஸ்கோர் அதிகப்படுத்திக்கலாம் சொல்லலாம். லாஸ்ட் ஒன் டாக்கிங் லென்த்தில் மிட் வீட்டில் போயிருக்கு. குத்தி பம்ப் ஆயிரும். அங்கே பிடிக்க முடியல. அங்கே ஒரு 4. கடைசி 2 பந்துக்கு 10 ரன் கொண்டு வந்திருக்காங்க கேகே. ஒரு 6 ஒரு 4. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. விக்கெட் லூஸ் பண்ணாம 11 ரன் கொண்டு வந்திருக்காங்க 2 பேட்ஸ்மேனும். செகண்ட் ஓவர் போட மணி ஸ்ட்ரைக்ல கணேஷ். ஃபர்ஸ்ட் ஒன் டாக்கிங் லென்த் நேருக்கு நேரு போயிருக்கு. சிங்கிள் டப்லாம் மொத்தம் பார்ப்போம். ஷாப் சிங்கிள். செகண்ட் ஒன் லோட்டாஸா வாங்கியிருக்காங்க. அங்கே மிட் விக்கெட்டில் போயிருக்கு. 6க்கான வாய்ப்பை பார்ப்போம். அங்கே லைன்லேருந்து அருமையாக கேட்ச் பிடிச்சி ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க மணி. கேகேயோட விக்கெட்டை உடையாண்டிப்பட்டிலேருந்து முதல் விக்கெட் இழந்து போகிறான்னு சொல்லலாம். அடுத்து நம்ம ஒன்றரை பேர் சொன்னால் நம்ம கதிரை பார்க்க முடியுது. லோட்டாஸா வாங்கியிருக்காங்க. லெக் சைடில் போயிருக்கு. விக்கெட்டுக்கான வாய்ப்பும் பார்ப்போம். அங்கே லைன்லேருந்து அருமையாக கேட்ச் பிடிச்சிருக்காங்க. குட் கேட்ச். பேக் டு பேக் தொடர்ந்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க மணி. நியூ பேட்ஸ்மேன் ராஜேஷ். ஒயிட் பால் நினைக்கிறேன். ஒயிட் பால் போன பால் ஒயிட் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ராஜேஷ். குட் ஷாட். எடுத்து அடிச்சிருக்காங்க லெக் சைடில். 6க்கான வாய்ப்பாக பார்ப்போம். 6. இவர் சந்தித்த முதல் பந்தில் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க ராஜேஷ். அதே முயற்சி லெக் பை பவுலர் கேகே பேருக்கு டாட் பால். லாஸ்ட் ஒன் குட் ஷாட். எடுத்து அடிச்சுக்கா சொல்லலாம். 6க்கான வாய்ப்பாக பார்ப்போம். இந்த முறையும் அங்கே 6 தான். கடைசி ஒரு பந்தையும் 6 பதிவு பண்ணியிருக்காங்க ராஜேஷ். இந்த ஓவரில் மட்டும் 2 6 கொண்டு வந்திருக்காங்க. 2 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸ்கோர் 25. 2 விக்கெட்டு. தேர்ட் ஓவர் போட அருண். இவர் 2வது ஓவர் ஸ்ட்ரைக்கில் கணேஷ். ஓவர்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கு முயற்சி. 6மே வந்து லைனை பிடிச்சி போட்டு முதல் பாலை டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க அருண். செகண்ட் ஒன் டாக்கிங் லென்த் லெக் பை ஒரு சிங்கிள் கிடைக்கும். அங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். இல்லை ஒரு சிங்கிள். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கில் ராஜேஷ். போன ஓவரில் 2 6 பதிவு பண்ண பேட்ஸ்மேன். லாங் ஆனில் போயிருக்கு. 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். அருமையாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. 2வது முயற்சி குயிக்காக வந்திருக்கான்னு சொல்லலாம். டபுள். பேட் டிப்பா இருக்கு. விக்கெட்டுக்கு அப்பீல் பண்றாங்க. அம்பையர் விக்கெட் கொடுத்துருக்காங்க. நல்ல வேரிச்சு சொல்லலாம். ஒரு டபுளுக்கு அப்புறம் ராஜேஷோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க அருண். நியூ பேட்ஸ்மேன் அருண். அவுட் சைட் ஆயிடுச்சு சொல்லலாம். குத்தி கட் ஆயிரும். அருமையாக கீப்பர் பண்ணியிருக்காங்க. குட் ஷாப். ஒரு சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். லாஸ்ட் ஒன் குட் ஷாட். எடுத்து அடிச்சிருக்காங்க. லெக் சைடில் போயிருக்கு. அங்கெல்லாம் இருந்து அருமையாக கேட்சும். இதுவரை அந்த ஃபீல்டர் மட்டும் 2 கேட்ச் பிடிச்சி சொல்லலாம். கடைசி ஒரு பந்தையும் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க அருண். கணேஷோட விக்கெட்டை இந்த ஓவரில் மட்டும் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் அருண். 3 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸ்கோர் 29. 4 விக்கெட்டு. தேர்ட் ஓவர் போட்ட அருண் வந்து 4 ரனில் வச்சு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஓவர் போட செல்வா. ஓவர்ஸில் இந்த ஸ்ட்ரைக்கில் அருண். ஃபர்ஸ்ட் ஒன் டைமிங் அடிச்சு டாப் ஏஜ் ஆயிருக்கானா. விக்கெட்டுக்கான வாய்ப்பும் பார்ப்போம்.
பவுலரே விரட்டி வந்து பிடிச்சிருக்காங்க. முதல் பந்திலே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க செல்வா. அருணோட விக்கெட்டை. செகண்ட் பேட்ஸ்மேன் பகவதி. அட்டாக்கிங் டெலிவரி இல்லை, காலில் பட்டிருக்கு. ஒரு சிங்கிள் கிடைக்கும். குயிக்காக சேஃபாக உள்ள வந்திருக்கான்னு சொல்லலாம் மகேந்திரன். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் மகேந்திரன். டாப் ஏஜ் ஆயிருக்கு. ஒரு விக்கெட்டுக்கான வாய்ப்பு பார்த்தா பவுலரே விரட்டி வந்திருக்காங்க. குட் கேட்ச். இந்த ஓவரில் மட்டும் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க செல்வா. ஃபர்ஸ்ட் 2 ஓவர்லேயும் வந்து தொடர்ந்து அதிக ஸ்கோர் போடாலும் அடுத்து தேர்ட் ஓவர்லேயும் சரி, இந்த ஓவர்லேயும் ஸ்கோர் எதுவும் பெருசாக போகாமல் நல்லா போட்டுட்டு இருக்கா சொல்லலாம். வராப்பூர். நியூ பேட்ஸ்மேன் விஜய். அட்டாக்கிங் டெலிவரி 2 ஓடலை. டாட் பால். அருமையான லைன் சொல்லலாம். டாட் பால். பேக் டு பேக் தொடர்ச்சி 2 பால் டட் பண்ணி போட்டிருக்காங்க. ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் நல்ல டெலிவரி சொல்லலாம் சிலாக்கிலேருந்து. லாஸ்ட் ஒன் ஸ்லோயர். ஆஃப் சைடில் கேப்பில் போயிருக்கு. 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். கண்டிப்பாக 2 எடுக்க பார்ப்பாங்க நினைக்கிறேன். டைமிங் அதிகமாக இருக்கால இந்த பாலை எடுக்கலை. குட் ஸ்டாப். ஈஸி டபுள். 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 32. 6 விக்கெட்டு. ஃபோர்த் ஓவர் போட்ட செல்வா வந்து 3 ரனில் வச்சு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. பெரிய ஸ்கோர் எதுவும் கொடுக்காம நல்லா போட்டிருக்காங்க சொல்லலாம் ஓவரை. லாஸ்ட் ஓவர் போட மாஸ் முருகேசன். ஸ்ட்ரைக்கில் பகவதி. ஓவர்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்டெம்பை விலைக்கு போடாங்க. பேட்டில் டிப்பாக இருக்குது. விக்கெட் அப்பீல் பண்ணுறாங்க. நல்ல வேரிசை சொல்லலாம். முதல் பதிலே டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க முருகேசன். செகண்ட் ஒன் விக்கெட். நல்லா யோசித்து போட்டுதான் சொல்லலாம். ஒரு டாட்டுக்கு அப்புறம் அடுத்த பாலை விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க முருகேசன். பகவதியோட விக்கெட்டை. நியூ பேட்ஸ்மேன் குயிக்காக இருந்துச்சு. டாட் பால். க்ரீஸ் அவுட்டு. பேட்ஸ்மேன் வந்து மூவ் ஆனால இங்கே ரன் அவுட் கொடுத்துருக்காங்க. 5 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 32. 8 விக்கெட்டு. 5 ஓவருக்கு 33 ஆடணும். நம்ம உடையாண்டிப்பட்டிக்கு நம்ம ஓப்பனிங் போல நம்ம மகேந்திரன் பார்க்க முடியும். அதே மாதிரி வாராப்பூருக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் செல்வா, நான் ஸ்ட்ரைக்கில் மணி. ஓவர்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்காக இருந்துச்சு. அட்டாக்கிங் டெலிவரி. கீப்பரை விரட்டி போயிருக்காங்க. டாட் பால். முதல் பாலே டாட் பால் வந்து ஸ்டார்ட் பண்ணுறா சொல்லலாம் மகேந்திரன். செகண்ட் ஒன் அதே லைன். இந்த முறை குயிக்காக இருந்துச்சு. கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க. 4க்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. விரட்டி போயிருக்காங்க. அங்கே ஒரு 4 எஸ்ஆஸ்லே இந்த நேரத்தில் வாராப்பூருக்கு ஒரு 4 கிடச்சிருக்கு சொல்லலாம். டைமிங் கிடச்சிது. அருமையான சொல்லலாம். ஒரு 4க்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க மகேந்திரன். நெக்ஸ்ட் ஒன் அதே லைன். ஆஃப் சைடில் ஃபில்டர் தலைக்கு மேலே போயிருக்கு. 4க்கான வாய்ப்பும் பார்த்தா விரட்டி போயிருக்காங்க. குட் ஷாப். கவி இன்னும் எடுக்கலை பாலை. பெரிய செக் பண்ணி கொடுப்பாங்க. குட் ரன்னிங். 3 ரன் கொண்டு வந்திருக்காங்க அந்த பால்ல. 5th ஒன் ஸ்ட்ரைக்கில் மணி. ஸ்கூப் டிரைவ். லெக் பை. அருமையாக ஃபில் பண்ணியிருக்காங்க பவுலரே மகேந்திரன். ஸ்டாப். டாட் பால். லாஸ்ட் ஸ்கூப் டிரைவ். அதே லைன். இந்த முறையும் டாட் பால். கடைசி ஒரு பந்தையும் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க மகேந்திரன். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. விக்கெட் மிஸ் பண்ணாமல் 7 ரன் கொண்டு வந்திருக்காங்க 2 பேட்ஸ்மேனாக. செகண்ட் ஓவர் போட கேகே. ஸ்ட்ரைக்கில் செல்வா. ஓவர்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா திரும்பிச்சு சொல்லலாம். அருமையான வேரியேஷனில் போட்டு முதல் பாலை டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க கேகே. செகண்ட் ஒன் அதே லைன். 5 லைனில் திருப்பியிருக்காங்க. 4க்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே ஒரு 4 ஒரு பால் டாட் பண்ணலாம். அடுத்த பால் டைமிங் நல்லா யூஸ் பண்ணிக்க சொல்லலாம் செல்வா. ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க. நல்லா ஆப்ஷனில் இழுத்து போட்டாங்க. போயிருக்கு. சிங்கிள்கான வாய்ப்பு பார்ப்போம். விரட்டி வந்திருக்காங்க கவி. ஷாப். குயிக்காக வந்திருக்காங்க சொல்லலாம் செல்வா. ஒரு டபுள். 4th ஒன் அதே லைன் நினைக்கிறேன். சிம் லைனில் போட்டு அடுத்தடுத்த பாலை டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க கேகே. 5th ஒன் குட் ஷாட். பேட்டர் சரியாக பண்ணல. லாங் ஆஃபில் போயிருக்கு. ஒரு சிங்கிள் கிடைக்கும். அருமையாக ஸ்டாப் பண்ணிங்க கவி. விட்டு 4க்கான வாய்ப்பு இருந்துக்கும். ரன் அவுட் சான்ஸ். அருமையாக த்ரோ விட்டுருக்கான்னு சொல்லலாம். டபுள். லாஸ்ட் ஒன் விக்கெட் அப்பீல் பண்ணுறாங்க. விக்கெட். கடைசி ஒரு பந்தை விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க கேகே. செல்வாவோட விக்கெட்டை.
அப்பீல் பண்ணுறாங்க. 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 15, ஒரு விக்கெட்டு. இல்லை 18க்கு 18 ஆடணும். தேர்ட் ஓவர் போட நம்ம ராஜேஷ் ஸ்ட்ரைக்கில். மணி ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். டைமிங் நல்லா கொடுக்கல. அருமையில் லென்த்தில் போட்டு முதல் பாலே டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க ராஜேஷ். செகண்ட் ஒன் லாங் ஆஃப்ல போயிருக்கு. குத்தி 1 பவுன்ஸ் ஃபில்டர் கைக்கு போயிருக்கு. அருமையாக ஸ்டாப் பண்ணிக்காங்க கவி. சிங்கிள். தேர்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் அருண். டாப் பேஜ் ஆயிருக்கு. ஒரு விக்கெட்டுக்கான வாய்ப்புன்னு பார்த்தா பிடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணிக்காங்க ராஜேஷ். விரட்டி போயிருக்காங்க மகேந்திரன். கண்டிப்பாக 2க்கான வாய்ப்பாக இருந்தால் 3 கண்டிப்பாக எடுப்பாங்க. அப்புறம் என்ன செக் பண்ணி கொடுப்பாங்க. குட் ரன்னிங். 3 ரன் கொண்டு வந்திருக்காங்க அந்த பால்ல. ஃபோர்த் ஒன் ஆஃப் சைடில் போயிருக்கு. பிடிக்கிறத மிஸ் பண்ணிக்காங்க சொல்லலாம். விஜய் விரட்டி போயிருக்காங்க. குட் ஷாப். விக்கெட்டுக்கான வாய்ப்பும் பார்ப்போம். தப்பான த்ரோ போயிருக்கு. குட் ரன்னிங். இந்த முறையும் 3 ரன் கொண்டு வந்திருக்காங்க. ஃபிஃப்த் ஒன் ஸ்ட்ரைக்கில் அருண். குயிக்காக இருந்துச்சு. பேட்டில் சரியாக படலை. மிக மிட்பீட்டில் போயிருக்கு. விரட்டி வந்திருக்காங்க பகவதி. குட் ஷாப். கண்டிப்பாக 2 அடுப்பு பார்ப்போம் வைக்கிறேன். அருமையாக த்ரோ விட்டுருக்காங்க. ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன் டாட் பால். கடைசி ஒரு பந்தை குயிக்காக போட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க ராஜேஷ். 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 23. 12க்கு 10 தான் ஆடணும். ஃபோர்த் ஓவர் போட மகேந்திரன். இவருக்கான 2வது ஓவர் ஸ்ட்ரைக்கில் அருண். ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்காக போட்டிருக்காங்க. லைனை பிடிச்சி முதல் பாலை டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க மகேந்திரன். செகண்ட் ஒன் அதே லைன். இந்த முறையும் குயிக்காக இருந்துச்சு. பேக் டு பேக் தொடர்ச்சி 2 பால் டாட் பண்ணி போட்டிருக்காங்க மகேந்திரன். தேர்ட் ஒன் இந்த முறையும் குயிக்காக இருந்துச்சு. விக்கெட்டுக்கான அப்பீல் பண்ணுறாங்க. டாட் பால். தொடர்ச்சியாக 3 பாலை டாட் பாலை பதிவு பண்ணிக்க சொல்லலாம் மகேந்திரன். நல்ல டெலிவரி அவர் கையில் இருந்து. ஃபோர்த் ஒன் அதுவும் டாட் பால். விக்கெட்டுக்கு அப்பீல் பண்ணுறாங்க. விக்கெட். தொடர்ச்சியாக 3 பால் டாட் பண்ணி அடுத்த பாலே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க மகேந்திரன். அருணோட விக்கெட்டை 12க்கு 10 அடிக்க சூழ்நிலை. தொடர்ச்சியாக 3 பாலை டாட் பண்ணி அடுத்தடுத்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. 8க்கு 10 ஆடணும். இந்த முறை நல்லா அருமையான லென்த்தில் போட்டு ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க மகேந்திரன். லாஸ்ட் ஒன் அட்டாக்கிங் டெலிவரி. கண்டிப்பாக ஒரு சிங்கிள் கிடைக்கும் வைக்கிறேன். பைசுமல் ஒரு சிங்கிள். இந்த ஓவரை நல்லா போட்டுருக்கான்னு சொல்லலாம் மகேந்திரன். இந்த ஓவரில் வந்து 1 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஓவர் சொல்லலாம் இந்த ஓவரை. 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 24. லாஸ்ட் ஃபோர்த் ஓவர் போட்ட மகேந்திரன் வந்து 1 ரன் வச்சு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. 12க்கு 10 அடிக்க சூழ்நிலையிலேருந்து 1 ரன் வச்சு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த ஓவரை நல்லா வச்சு கொடுத்துருக்காங்க சொல்லலாம் அவங்க டீம் காண்டி. இன்னும் வந்து 6க்கு 9 ஆடணும். லாஸ்ட் படம் யாரை சூஸ் பண்ணுறா சொல்ல கண்டிப்பாக வந்து அருண் தான் வருவார்னு நினைக்கிறேன். 6க்கு 9 லாஸ்ட் ஓவர் போட அருண். ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் அருமையான இடத்துல போட்டு லைனை பிடிச்சி டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க அருண். முதல் பந்து 6க்கு 9 அடிக்க சூழ்நிலை. ஃபர்ஸ்ட் பாலை டாட் பாலை பதிவு பண்ணியிருக்கா சொல்லலாம். 5க்கு 9 அதே லைன். பேக் டு பேக் தொடர்ச்சி 2 பால் டாட் பண்ணி போட்டிருக்காங்க அருண். நல்ல டெலிவரி சொல்லலாம். 4க்கு 9 குயிக்காக இருந்துச்சு. இந்த முறையும் அருமையாக பேக்கப் பண்ணியிருக்காங்க ராஜேஷ். விட்டுருந்தா 4க்கான வாய்ப்பு இருந்திருக்கும். குட் ஸ்டாப். ஒரு சிங்கிள். 3க்கு 8 ஸ்ட்ரைக்கில் மணி. ஸ்கூப் டிரைவ் ஸ்டெம் லைனில் போட்டு டாட் பாலை பண்ணுறாங்க. பைஸ்மலர் ரன் அவுட் சான்ஸ். டாட் பால். 2க்கு 8 ஸ்ட்ரைக்கில் மணி. கண்டிப்பாக 2க்கு ப்ரெஸ் இருக்க தான் செய்யும். ரிவர்ஸ் ஆகி பேட்டில் மீட் ஆகிருக்கு. அருமையாக ஸ்டாப் பண்ணிக்காங்க கேகே. சிங்கிள். 1க்கு 7 லாஸ்ட் ஒன். சரியான ஹைட்டில் இருக்கு லெக் சைடில். 6க்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். அங்கே லைன்ல இருந்து அருமையாக கேட்ச் பிடிச்சிருக்காங்க பகவதி. குட் கேட்ச்.
நோ பாலுக்கு அப்பீல் பண்றாங்க. வின் பை உடையாண்டிப்பட்டி. இந்த மேட்சை வந்து வின் பண்ண காரணமே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து மகேந்திரன் சொல்லணும். ஏன்னா 4th ஓவரில் வந்து ஒரு ரன் வச்சு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்த பவுலர். லாஸ்ட் ஓவர் போட்ட அருண் வந்து அவங்க டீம் காண்டி 6க்கு 9 வந்து அவங்க டீம் காண்டி ஓவரை நல்லா வச்சு போட்டிருக்காங்க சொல்லலாம்.